நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன். என் உயிரோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே. ஓய் மகாராணி, அழகா இருக்கேடி. சும்மா இருங்க, என்னத்த போய் நான் அழகா இருக்கேன். அங்க கல்யாண பொண்ணு போய் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு. எனக்கும் சொச்சா, நம்ம வீட்டு பொண்ணு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறோம்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எல்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள டபக்கு டபக்குன்னு முடிஞ்சிச்சுல. எவ்வளவு நாளா கவலைப்பட்டிருப்போம் நம்ம பையனுக்கு கல்யாணமே நடக்கலன்னு. ஆனா இன்னைக்கு பாருங்களேன், நம்ம கனவு கண்ட நாள் இன்னைக்கு நினைவாக போகுதுங்க. நான் கவலையே படல, நீ தான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்த. எப்படியோ உன்னோட ஆசை நிறைவேற போகுதுல, அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா, நீ எப்படிப்பட்ட மாமியாரா இருப்ப? எப்படிப்பட்ட மாமியார்னா? இந்த சீரியல் எல்லாம் வருவாங்களே வில்லி கேரக்டர், அந்த மாதிரி மாமியாரா? இல்ல படத்துல எல்லாம் வருவாங்களே ரொம்ப அப்பாவியா, அந்த மாதிரி மாமியாரா? நான் நானா தாங்க இருக்க போறேன். யாருக்காகவும் என்ன மாத்திக்க முடியாது. என்ன பிடிச்சவங்க என்கிட்ட இருந்தா போதும். இல்ல புரியல, என்ன சொல்ல வர? ஜனனிய நான் என்னதான் அவங்க அம்மா மாதிரி பாத்துக்கிட்டாலும், ஆனா அவளுக்கு நான் அம்மா வாயிட முடியாது. நான் ஏதோ சும்மா பேச்சுக்காக சொல்லல. எல்லார் வீட்லயும் இது நடக்கிற உண்மைதான். அவங்க அம்மா தான் அவங்களுக்கு அம்மா. நான் சும்மா டயலாக்காக நான் தான் உன்னோட அம்மா அப்படி இப்படின்லாம் என்னால பெருசா சொல்லிக்க முடியாதுங்க. ஜனனியாலையும் என்ன முழுசா அவங்க அம்மாவா நினைக்க முடியாது. அவங்க அம்மா தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் யாரா இருந்தாலும். 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு அவங்கள பெத்து, அதுக்கப்புறம் ஸ்கூலு காலேஜ்னு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு அவங்க அம்மா எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்கன்னு இந்த பிள்ளைங்க கண்ணால பாத்துருக்கோங்க. அப்போ அம்மாக்கு இவ்வளவு செய்யணும், அம்மாவை இவ்வளவு பத்திரமா பாத்துக்கணும், அம்மாவை பாசமா பாத்துக்கணும்னு பிள்ளைங்களுக்கு தெரியுங்க. இதுக்கிடையில நான் தான் அம்மான்னு என்னால ஆட முடியாது. பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு உள்ள வராங்க. எல்லாமே அவங்களுக்கு புதுசுதான். நான்ல இருந்து, நீங்க இருந்து, மித்ரன்ல இருந்து எல்லாமே புதுசா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கான ஸ்பேஸை நம்ம தான் உருவாக்கி கொடுக்கணும். அவங்களை கம்ஃபர்டபுளா நம்ம தான் வச்சுக்கணும். நீ சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட் சுஜாதா. நான் 2 வகையா யோசிச்சேன். ஒன்னு ரொம்ப ரொம்ப நல்ல மாமியார், இன்னொன்னு ரொம்ப ரொம்ப மோசமான மாமியார்னு. ஆனா நீ ரெண்டுமே இல்ல, அதை விட வேற வழியில திங்க் பண்ணிருக்க. நீ யோசிச்சது ரொம்ப ரொம்ப கரெக்ட் சுஜாதா. ஏங்க, ஒருவேளை பசங்க தனி கொடுத்துட்டு போகணும்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? ஜாலியா அமுச்சு வச்சிருவேன். அதுங்க பாட்டுக்கு தனியா ஒரு ஓரமா இருக்கட்டும். நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். பாட்டு பாடலாம், டான்ஸ் ஆடலாம், ஒன்னா சமைக்கலாம், ஒன்னா எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். வாரம் வாரம் எல்லாரும் மீட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். நானும் உங்ககிட்ட இதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஒருவேளை பசங்க கேட்டாலோ இல்ல நம்மளே அவங்க கிட்ட சொல்லி பாப்போம். நீங்க தனியா போய் இருக்கிறனா கூட இருங்க, நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுவோம். சரிமா. ஐயோ, மணி ஆயிட்டு இருக்குங்க. நம்ம பாட்டுக்கு லூஸ் மாதிரி இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய விஷயம். கல்யாணத்து அன்னைக்கு பேசுறது. சரி வாங்க, எங்க மித்ரன் கிளம்பிட்டானா? மாப்பிள்ள கிளம்பி ரொம்ப நேரம் ஆகுது. சார் உள்ள ரெடியா உட்கார்ந்து இருக்காரு. இன்னும் வேற ஏதாவது பட்டி டிங்கரிங் பாக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி இருங்க, கூப்பிடுறேன். மித்ரனை கல்யாண கோலத்துல பாக்குறதுலதான் என்னோட கனவு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கனவு நினைவாக போகுது. மித்ரன், வாங்க வாங்க மை சன். பா கெத்தா மாப்பிள்ளையா துமுறா இருக்கேடா. அழகுடா. ஐயோ, இத்தனை வருஷம் கனவு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா உன்னை பார்க்கும்போது. மித்ரன், மா கண்டிப்பா கல்யாணத்துல வேஷ்டி சட்டை தான் போடணுமாமா. நின்னே தொலைய மாட்டேங்குதுமா. ஏய் என்னடா, நான் தான் அழகா கட்டி விட்டனே. நான் கட்டினப்பயாவது கொஞ்சமாவது நின்னுச்சுப்பா. நீ கட்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட நிக்கலப்பா. அவங்க உழுவுது. மை சன், இப்போ கரெக்டா இருக்குல்ல? நல்லா செக் பண்ணிக்கோ, அப்புறம் மக்கள் முன்னாடி அசிங்கப்பட்டாத பாத்துக்கோ. அது எப்படி பெல்ட் எல்லாம் கட்டி மேனேஜ் பண்ணிருக்கோம்ல. சூப்பரா. அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு போறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் மை சன். தேங்க்யூப்பா. எனக்கு தெரியும் நீ எப்படியும் அந்த பொண்ணை நல்லா தான் பாத்துப்பேன்னு. இருந்தாலும் என் சைட்ல இருந்து உனக்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ கொடுத்து தொலைஞ்சிடறேன். பா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நீ எப்படி உன்னோட அந்த புறத்து மகாராணிய பாத்துக்கிட்டியோ அதை விட டபுள் மடங்கா என்னோட மகாராணிய நான் பாத்துக்கணும், அதானே? டேய், என்ன வச்சு ஒன்னும் காமெடி கீமெடி பண்ணலையே. நீ நல்லா பாத்துப்பா மித்ரன். இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கு அங்க போகாத, இங்க போகாத, அந்த ட்ரெஸ் போடாத, இந்த ட்ரெஸ் போடாதன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நான் உனக்கு பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும், பொண்ணுங்களை எப்படி பார்க்கணும், எந்த பார்வையில அவங்கள பார்த்தா நேர்மையான பார்வையா இருக்கும்னு சொல்லி தான் வளர்த்துருக்கேன். அதனால வரப்போற பொண்ணை நீ கண்டிப்பா நல்லா பாத்துப்ப. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. கண்டிப்பா நல்லா பாத்துக்குவேமா. சரி, லேட் ஆகுது, போலாமா? சரிம்மா. சாய், ஏதாவது சரி பண்ணணுமாடி? சரி பண்ணணும்னா சொல்லு, பண்ணி விடுறேன். இல்லடி, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்புறம் ஜனனி, நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கேடி. கொஞ்சம் அப்படி திரும்பி பாருக்கண்ணா, யாரு அழகா இருக்காங்கன்னு. என்னை விட நீ தான் ரொம்ப அழகா இருக்க, தெரியுமா? இல்லடி, எப்போதுமே உன்னை நார்மலா அப்படியே மாடர்னாவே பார்த்துட்டு இப்போ திடீர்னு உன்னை கல்யாண குளத்துல பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தெரியுமா? அழகா இருக்கே ஜனனி. ஆமா, நீ மட்டும்தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் கல்யாண குளத்துல பாக்குற. நான் உன்னை வாரம் வாரம் பாத்துக்கிட்டு இருக்கேன் பாரு. ஏண்டி நீ வேற. ஆனா உண்மையை சொல்லணும்னா என்னை விட நீ தான் அழகு. சூர்யா நான் பாரு மயங்கி விழ போறாரு.
ஹே சூப்பரா ரெடி ஆயிருக்கீங்க. ரெண்டு பேரும் செம்ம அழகா இருக்கீங்க. ரோஜாக்கா நிம்மதியாக்கா வாங்க. ஆமாண்டி செம்மையா இருக்கீங்க ரெண்டு பேரும். என்னக்கா நீங்களாம் இவ்வளவு சிம்பிளா வந்திருக்கீங்க, அதுவும் சுடிதார்ல? நாங்களாம் இங்க கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தோம், அதான் சுடியில வந்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாரி மாத்திட்டு கீழே வருவோம். ஓ சரி சரி, நான் கூட பயந்துட்டேன் என்ன இப்படியே வந்துருவீங்களோன்னு நினைச்சு. இல்ல இப்படியே வந்தாதான் என்ன, நான் புடவை கட்டினாதான் நீ தாலி வாங்கி கட்டிப்ப, இல்லனா கட்டிக்க மாட்டேன் அப்படித்தானே? ஐயோ அக்கா அதுக்கு சொல்லல, இருந்தாலும் நீங்களாம் கிராண்டா வந்தா எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ், அவ்வளவுதான். என்னடி உனக்கு நீயே மேக்கப் போட்டுக்கிட்டியா இல்ல உன்னோட அசிஸ்டன்ட் யாராவது வந்து போட்டு விட்டாங்களா? சாய்க்கு நானே போட்டு விட்டேன்க்கா, எனக்கும் நானே தான் போட்டுக்கிட்டேன். ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பெருசா வேணாம் நாங்க ரெண்டு பேருமே முடிவு பண்ணிருந்தோம். எங்களோட போனி டைலே போட்டு அதுல சும்மா சின்னதா பூ வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டோம். ஏண்டி எங்களை ஹேர் ஸ்டைல் பண்ண கூப்பிட்டுருந்தா நாங்க அழகா பண்ணி விட்டுருப்போம்ல. ரோஜாக்கா ஃபர்ஸ்ட் உங்க முடிக்கு நீங்க ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க, அப்புறம் மத்தவங்களுக்கு பண்ணலாம். உங்களுக்கே பண்ண தெரியாம தான் எப்போதும் ஃப்ரீ ஹேர்ல விரிச்சு போட்டுட்டே சுத்துறீங்க, இதுல எனக்கு கல்யாணத்துக்கு நீங்க பண்ண போறீங்களா? அசிங்கப்பட்டால் ரோஜாஸ்ரீ. ஜனனி உனக்குலாம் வாயிலன்னு வச்சுக்கோயேன், ஒரு நாய் கூட உன்னை மதிக்காது. பாவம் என் தம்பி எவ்வளவு கஷ்டப்பட போறாரோ தெரியல. ரோஜாக்கா உங்களுக்கு தம்பி இருக்காங்களா? சொல்லவே இல்ல. இதோ கொஞ்ச நேரத்துல தத்தெடுத்துற வேண்டி, அப்ப சொல்றேன். அக்கா நியாயப்படி நான் தான் உங்களுக்கு தங்கச்சி, மித்ரன் உங்களுக்கு தங்கச்சி ஹஸ்பண்ட் தான், அவர் எப்படி உங்களுக்கு தம்பி ஆக முடியும்? இல்ல 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 ஒத்துக்க முடியாது. நீ எனக்கு நாத்தனாரா வந்தா மட்டும்தான் நான் உன்னை கொடுமை பண்ண முடியும். அதுக்காகவே நான் மித்ரன் என்னோட தம்பியா ஏத்துக்கிட்டு என் தம்பி பொண்டாட்டியான ஒன்ன என் நாத்த நார வச்சு நார கிழிக்க போறனா இல்லையான்னு பாரு. இத்தனை நாள் ஒன்னா முன்னா பழகிட்டு கல்யாணத்தன்னைக்கு கவுத்து விடுறீங்க பாத்தீங்களா? மேடம் காலேஜ்க்கு எப்ப வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆஹா கேட்டுட்டாங்கயா. நீங்க எங்க கேட்டுருவீங்களோன்னு சொல்லி தான் நான் திரும்பியே நிக்கிறேன், உங்க மூஞ்சியை கூட பார்க்காம. ஏன் மேம்? ஓ அதுதான் மேடம் திரும்பி பார்க்காம நிக்கிறீங்களா? யோசிச்சேன் அப்பவே, என்னடா வந்திருக்கோம் ஒரு ப்ரொஃபஸர்ன்ற மரியாதை கூட இல்ல, அவ பாட்டுக்கு அங்கிட்டு திரும்பிட்டு இருக்காளேன்னு பார்த்தேன். இப்பதானே புரியுது. ஆஹா ப்ரொஃபஸர்லாம் காலேஜ்க்குள்ள, இப்ப நீங்க என்னோட அக்கா. ஓகே அக்காவா? உனக்குலாம் ரோஜா சொன்ன தாண்டி கரெக்ட். கல்யாணம் மட்டும் முடியட்டும், மித்ரன் எங்க தம்பியா தத்தெடுத்து உன்னை என் நாத்தனார் ஆக்கி அருவாமனையிலேயே சீவுன்னு சீவுறேன். அக்கா என்ன எதுவும் பண்ணிட மாட்டீங்கல்ல? நீ கொஞ்சம் சாஃப்ட் டைப்பா தான் தெரியற, அதனால உன்னை தங்கச்சியா தத்தெடுத்துக்கலான்னு நினைக்கிறோம். இல்ல அப்படிலாம் நீங்க நினைச்சிடாதீங்கக்கா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஜனனியை விட ஓவரா வாய் பேசுவேன், அப்படி இப்படின்னு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா நீதான் எங்களோட 2வது நாத்தனார். அக்கா நான் அப்படிலாம் தப்பான முடிவு எடுத்துறாதீங்கக்கா, நான் ரொம்ப ரொம்ப சாஃப்ட். நீங்க என்ன மட்டும் தங்கச்சியா ஏத்துக்கிட்டா போதும், சூர்யாவெல்லாம் நீங்க தம்பியா தத்தெடுக்க வேணாக்கா. எப்படி பயப்படுற பாத்தியா? நம்மளுக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குல்ல. மாடி 2 மாப்பிள்ளை வீட்ல இருந்தும் கீழே வந்துட்டாங்க, சீக்கிரம் பொண்ணுங்களை கீழே கூட்டிட்டு வாங்க. அதுக்குள்ள வந்துட்டாங்களாவா? டைம் ஆயிடுச்சுடி. உங்க 2 பேரையும் கீழே விட்டுட்டு நாங்க கடகடன் சாரியை மட்டும் கட்டிட்டு வரோம், சீக்கிரம் வாங்க போலாம். அக்கா மனசுல ஒரு மாதிரி படபடன்னு அடிச்சுக்குதுக்கா, மரண பீதியா இருக்குக்கா. மவளே எங்களுக்கு கல்யாணம் ஆகிறப்ப அப்படித்தானே இருந்துச்சு, எப்படியெல்லாம் கலாய்ச்சு விளையாடிட்டு இருந்த. இன்னைக்கு உனக்கு இருக்குடி, கீழே போ, பின்னாடியே வரோம். வாங்க 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 ஜி, வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 ஜி. செம்ம ஸ்மார்ட்டா இருக்கீங்க போங்க. எப்போதுமே காக்கி சட்டை டிஎஸ்பி அப்படி இப்படின்னு சுத்திட்டு இன்னைக்கு வேஷ்டி சட்டையில கலக்குறீங்களே. அது மட்டுமா, அப்பாவும் பையனும் ஒரே மாதிரி காம்பினேஷன்ல போட்டிருக்கீங்களே. நீங்க 2 பேரும் அதே மாதிரி போட்டுட்டு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன் ஜி நீங்களும் அந்த பட்டு வேஷ்டி சட்டையை நல்லா மாப்பிள்ள மாதிரி கெத்தா வந்திருக்கலாம்ல. ஐயோ அப்புறம் மாப்பிள்ள யாருன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும்ல, அதனாலதான் நான் வேற மாதிரி போட்டுட்டு வந்தேன். எல்லாம் ஏற்பாடெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்களா? சூப்பரா போயிட்டு இருக்கு ஜி, வாங்க உள்ள வந்து பாருங்க. வாங்க ஜி பாக்கலாம் வாங்க. அட பாவே டேய் தகப்பா, என்னடா என்ன தனியா விட்டுட்டு போற? ஐயோ எங்க போறது எங்க நிக்கிறது ஒன்னும் புரியலையே. ஜனனி எங்க இருப்பாங்க? அவங்க ரூம் எதுன்னு தெரிஞ்சா அங்கேயாவது அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம். வந்ததுல இருந்து அவங்கள பார்க்கவே இல்ல ஒரு கால் பண்ணி பாப்போமா? அட பாவி டேய் தகப்பா, விட்டுட்டு போயிட்டேடா. மாப்பிள்ள ஏதோ ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காரு. அவரு வேற யாரு தேடுவாரு? ஜனனியை தானே தேடுவாரு. சரி கூட்டிட்டு போய் காமிப்போம். மாப்பிள்ள ப்ரோ, என்ன ரொம்ப நேரமா ஏதோ தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ, எங்க போறது என்னன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்கேன். எங்க போறதுன்னு தெரியலையா? மாப்பிள்ளைக்கே வா. அப்புறம் எதுக்குங்க மாப்பிள்ளை ரூம் அங்க ஒண்ணு இருக்கு, வாங்க அங்க கூட்டிட்டு போறேன். சரி. ஏன் ப்ரோ உங்களுக்கு அது மட்டும் தான் பிரச்சனையா இல்ல? இல்ல அது மட்டும் தான். பரவாயில்ல சொல்லுங்க ப்ரோ, அதெல்லாம் எனக்கும் தெரியும், எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல. நீங்க எந்த அளவுக்கு ஏங்கிட்டு இருக்கீங்க ஜனனியை பாக்குறதுன்னு உங்க கண்ணுலயே தெரியுது. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஒண்ணும் இல்லையா? அப்ப ஜனனியை பார்க்க வேணாம். இல்ல பார்க்க வேணான்னு அப்படி டக்குன்னு சொல்லிட முடியாது. டக்குன்னு சொல்ல முடியலன்னா பொறுமையா சொல்லிட்டுருங்க, நான் நாளைக்கு வரேன். ப்ரோ ஏன் ப்ரோ ஓட்டுறீங்க? உங்களுக்கு தான் தெரியுதுல்ல. தெரியுது, இருந்தாலும் உங்களை கலாய்ச்சி பாக்குறதுல ஒரு ஆனந்தம். இப்பதான் அப்படிலாம் கலாய்க்க முடியும், அப்புறம் தாலியை கட்டிட்டீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. இருங்க கூப்பிடுறேன். இல்ல ப்ரோ
அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் மேல போய் பாத்துக்கிறேன். கீழே கூட்டிட்டு வர சொல்லியாச்சு ப்ரோ. இப்ப வர டைம் தான், கூப்பிடுறாருங்க. நிலா, ஓய் நிலா, மாமா கூப்பிட்டீங்களா? ஜனனி ரெடி ஆயிட்டாலாமா? ஆ ரெடி ஆயிட்டேன் மாமா, இதோ கூட்டிட்டு வரேன். மாப்பிள்ள வெயிட்டிங், சீக்கிரம் வாங்க. ஓஹோ, மாப்பிள்ள வெயிட்டிங்கோ. அப்பனா பொண்ணையெல்லாம் கண்ணுல காட்ட முடியாது. ஏய் பாவி, பாவண்டி அவரே தவிச்சுக்கிட்டு இருக்காரு. நீ சீக்கிரம் அனுப்பி விடு ஜனனிய. ஓகே ஓகே, இந்த மொமெண்ட்ல மிஸ் பண்ண வேண்டாம், அமுச்சு விடுறேன். இப்ப வந்துருவா ப்ரோ. சரிங்க. சரி, நீங்க பார்த்து பேசிட்டு வாங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். ஓகே ப்ரோ, பாருங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்னு சொன்னாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படி இப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, சூப்பரா பேசுறாரு. ஃபேமிலில எல்லாருமே சூப்பர் கேரக்டரா இருக்காங்கப்பா. ஜனனி போய் இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் மாப்பிள்ள என்ன அந்த சைடு திரும்பிட்டு இருக்காரு. இவளும் போய் கூப்பிட மாட்டா, வெக்கத்திலே நிக்கிறா போல. நம்ம பேசாம கூப்பிட்டு விட்டுருவோம். மாப்பிள்ள, மித்ரன் மாப்பிள்ள. யாரு? தேவதை, அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ. ஹாய். ஹாய். சரிங்க, நான் உள்ள போறேன். சரி. ஒரு நிமிஷம். சொல்லுங்க. இல்ல, நான் நான் எப்படி இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. அத்தாடி நீதான் அழுக்கடையாத பால் நொர, சேத்தோட வாழ்ந்தும் கரப்படியாத தாமர, பூக்குற என தாக்குற. சாய், திரும்ப. உன்னை எவ்வளவு நேரமா பாக்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ திரும்பவே மாட்டேங்கிற. அதுக்குள்ள என்ன அவசரம் சூர்யா? தாலி கட்டும் போது டைரக்டா பாத்துக்கலாம். நீங்க இப்ப கிளம்புங்க. ஏய் அடிச்சிருவேண்டி, திரும்படி. எவ்வளவு நேரமா நின்னுட்டு இருக்கேன், திரும்படி ப்ளீஸ் டி. உன்னை பார்த்துட்டு உடனே ஓடிறேன். மச்சான் இரு, தங்கச்சி எப்படி திரும்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். எம்மாடி சாய், உங்க திருமுகத்தை ஒரு புறமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ. டீ, உன் வாயை வச்சுக்கிட்டு கொஞ்சம் சும்மா இரண்டா. திரும்புற வழியை திரும்ப விடாம பண்ணிடுவா போற. சிவான, நாளையில இருந்து என் கையில தான் சோறு, தெரியும்ல? உன் கையில தான் சோறா? ஏமா, அண்ணதானே எது கொடுக்க போறியா? டேய், அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், இருடா. நான் ஃபர்ஸ்ட் சாய பாத்துக்கிறேன். டேய், நீ சாய பாரு, இல்லன்னா சாயாம பாரு. அதுக்கே நான் ஏன் உயிரை வாங்குற? எப்பா சாமி, உன் திருவாயை மூடிக்கிட்டு கொஞ்ச நேரம் இரேண்டா. சரி, உங்களை நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. 2 பேரும் பேசிட்டு கீழே வாங்க. அப்புறம் நாளையில இருந்து சாய் கையால தான் எனக்கு சோறாமே, அது என்ன மேட்டர்னு சொல்லிட்டு போ. பொசுக்குன்னு சோத்துல விஷத்தை கிசத்தை வச்சிட போகுது. சரி, வந்து சொல்றேன், நீ கிளம்பு. ஆமா, இப்ப கிளம்புன்னு சொல்லுவேன். நாளைக்கு தாலி கட்டி பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் வர டார்ச்சர் தாங்க முடியாம மச்சான்னு என்கிட்ட தானே ஓடி வருவேன். அப்ப வச்சுக்கிறேன்டா உன்ன. பார்ட்னர், உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா ஓடி வந்தேன். ப்ளீஸ் பார்ட்னர், திரும்புங்க. உங்களை பாக்குறதுக்கு பாவமா தான் இருக்கு. சரி ஓகே, திரும்புறேன். என்னங்க? சொல்லுங்க. இல்ல, நான் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லலையே. என்ன சொல்றதுன்னு தெரியாம தாங்க நின்னுகிட்டு இருக்கேன். சத்தியமா சொல்றேன், அவ்வளோ அழகா இருக்கீங்க. நான்லாம் உங்களுக்கு வருதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை வேஷ்டி சட்டையில பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. இத சொல்றதுக்கும் ஒரு மனசு வேணுங்க. பரவாயில்ல, பொய்யா இருந்தாலும் நீங்க சொன்னதுனால நான் அதை ஏத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்பா, உங்களுக்குள்ள எவ்வளவு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. கல்யாணம் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் வேலையா இதுதான் மாத்தணும். கூடவே பிறந்துருச்சுங்க, மாத்த முடியாது. நான் சொன்னா கண்டிப்பா நீங்க மாத்திப்பீங்க. எப்படி உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு? இப்போ நான் யாரோ தானே, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வைஃப் ஆயிடுவேன். வைஃப் சொன்னா கேட்க மாட்டீங்களா? வைஃப் சொன்னா கேட்டுதானே ஆகணும். அதுக்கு மறுபேச்சு ஏதாவது இருக்கா என்ன? அவ்வளவுதானுங்க. சரிங்க, போலாமா? எங்கங்க? நீங்க வைஃப் ஆகிறதுக்கு போலாமான்னு கேட்டேன். வைஃப் ஆகிற? ஓ, புரிஞ்சிடுச்சுங்க, புரிஞ்சிடுச்சு. அவ்வளவுதானுங்க. சரி, வாங்க போலாம். ஹலோ மிஸ்டர், என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? அழகா இருந்தா பார்க்கதான் செய்வாங்க. அப்போ இப்படி பாத்துக்கிட்டே இருக்கலாமா? அப்ப எப்ப கல்யாணம் பண்றது? சிகப்பு கலர் புடவை, அதுக்கு மேட்சிங்கா பிளவுஸ், செயின், ஒட்டியானோ, கையில வளையல், நெத்திச்சுட்டி, பூ, குட்டியா ஒரு பொட்டு, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது என் கண்ணுக்கு சாமி மாதிரி தெரியுற சாய்.
இந்த அழகுக்கு எக்ஸ்ட்ரா அழகு சேர்க்கறது உன்னோட மூக்குத்தி தான். அட்டடடடா போதும் சூர்யா, ரொம்பத்தான். சாய் சூர்யா வாங்க, 2 பேரையும் கீழே கூப்பிடுறாங்க. ஆளை இப்ப வந்தாச்சு, போலாமா? ஆல் தி பெஸ்ட் சாய். நம்ம புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கும் ஒரு மாதிரியா இருக்கு சூர்யா, பட் எனிவேஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ். வா போலாம். ஹலோ, ரெடியா இருக்கீங்களா? எதுக்கு? என்னோட ஒய்ஃப் ஆகிறதுக்கு தான். உங்களை என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கே ரெடி ஆயிட்டேன். பரா, உண்மையாவா? ஆனா கொஞ்சம் பயமா இருக்கீங்களே. எதுக்குங்க? தெரியலங்க, ஆனா பக்கு பக்குன்னு இருக்கு. பயப்படாதீங்க, நான் தான் உங்க பக்கத்துல இருக்கேன்ல. அதனால தாங்க பயமா இருக்கு. ஓய், நிலா, என்ன மாமா? உனக்கு ஞாபகம் இருக்கா தாலி கட்டுற டைம் நீ என்ன நலப்பற பண்ணனு? அதை இப்ப நீங்க ஞாபகப்படுத்தியே ஆகணுமா? அதெல்லாம் அப்பப்ப ஞாபகப்படுத்தணும். மறந்து போயிட்டீங்கன்னா என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப. இப்ப என்ன பழிக்கு பழி வாங்கணுமா? வேணா எங்க அண்ணனையும் சாயக்காவையும் எழுப்பி விட்டுட்டு நம்ம 2 பேரும் போய் உட்காந்துக்கலாமா? வாடி 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 போலாண்டி. நம்ம 2 பேரும் அவங்களை எழுப்பிட்டு அங்க போய் உட்காந்துக்குவோமா? நான் உன் கழுத்துல தாலி கட்டு வேணாம், நீ ஜஸ்ட் நெத்தியில லைட்டா ஒரு முத்தம் கொடுப்பியா? நல்லா இருக்கும்டி. மாமா லூசாயா நீ? காலம் உன கடைசியில இப்பதான் தாலி கட்டணுமா? தாலி என்னது காலமோட கடைசியா? ஏய், அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? உன் பக்கத்துல 2 பேர் நிக்கிறாங்க பாரு, அவங்க சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ ஏன்டி சொல்ற? நம்மளுக்கு கல்யாணம் 4 மாசம் தானே ஆகுது. அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சு மாமா. காலம் உன கடைசியில நான் அதை சொல்லல, நம்மளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுலன்னு அப்படி சொன்னேன். பிச்சுருவேன் பிச்சு, எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? ஆனா விட மாட்டேன்டி, மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பண்ணாம விட மாட்டேன்டி. மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ண போறியா? ஆமாமா, ஆசைதான். ஒருத்தையும் இங்க வச்சு மேய்க்க முடியல, இதுல இன்னொரு கல்யாணம் வேற. உன்னையத்தான் இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், அதுதான் டங்கு ஸ்லிப் ஆகி இன்னொரு கல்யாணம் வந்துருச்சு. ரொம்ப தான் ஸ்லிப் ஆகுது, நான் கருத்து விடுவேன் அடுத்து. நீ அதுக்கு மட்டும் தான் லாய்க்கு, மூடிட்டு நில்லு. சூர்யா சொல்லுங்க பார்ட்னர். இவ்வளவு தூரம் வந்தாச்சு, கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கட்டுமா? என்ன கேள்வி? கேளுங்க. இல்ல, கடைசியா ஒரு வாட்டி நல்லா முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க என் கழுத்துல தாலி கட்டி என்ன உங்க வைஃபா ஏத்துக்கணுமா? இல்ல கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்ப கூட ஒன்றும் கெட்டு போகல, நான் இப்படியே எந்திரிச்சு போறதுனாலும் போய்க்கிறேன். நீங்க உங்க லைஃபை வேஸ்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். இதுக்கு என்கிட்ட ஒரே ஒரு பதில் தான் இருக்கு சாய். நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். சூர்யா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் முன்னாடியே சொன்னதுதான், நான் உன் அழகை பார்த்தோம், உன்னோட உடம்ப பார்த்தோம் உனக்கு காதலிக்கல. உன் மனசு, உன் தூய்மையான மனசு, நீ என் மேல வச்சிருக்க பாசம், இதெல்லாம் பார்த்துதான் நான் உன்னை காதலிச்சேன். இன்னொரு வாட்டி இந்த வார்த்தையை சொல்லி என்னை கொல்லாத சாய் ப்ளீஸ். கடைசியா நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு. சூர்யா அது வந்து சத்தியம் பண்ணு சாய். சாரி சூர்யா, இனிமே அப்படி கேட்க மாட்டேன். கேட்டது தப்புதான், ஐம் சோ சாரி. சத்தியமா? சத்தியமா இனிமே கேட்க மாட்டேன். ஓகே ஓகே. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டுங்கப்பா. என் பேர் சேரும் நாள் இதுதான், தூக்கம் இன்றி நாள்தோறும் கருகின்றேன் என் உயிரே, உன்னை பார்த்தா